பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? இனியா வந்து இன்னைக்கு தான் வந்து கோபிக்கிட்ட ரொம்ப மனசு விட்டு பேசுறாங்க. அம்மாவை பழி வாங்குறதா நினைச்சிட்டு நீங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனீங்களோ அன்னைக்கே எங்களோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வெளியே போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்தே வந்து நாங்க யாருமே சந்தோஷமாவே இல்லை. அம்மாவே வந்து ஓடா உழைச்சு தேஞ்சு எங்களை எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி எந்த கவலையுமே நீங்க இல்லாம இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இனியா அப்படி பேசுறதெல்லாம் கேட்டோன்னா கோபிக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. ஆனால் இனியா பேசுறதையே அவரை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இனியா அப்புறம் என்னென்னவோ பேசுகிறாங்க. இனிமேலாவது நீங்கள் திருந்துங்கப்பா, அப்போ தான் வந்து நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும், அம்மாவும் அப்போ தான் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு கோபி வந்து அவரோட தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போதெல்லாம் இனியா அவரை பேச விடாமையே வந்து அவங்க பாட்டுக்கு எல்லாமே பேசிடுறாங்க. இனியா வந்து எல்லாமே பேசி முடிக்கும் போது கோபிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் அமைதி ஆயிடுறாரு. சரி வாமா, லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. வெளியே போனால் இனியா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக கோபி வந்து காரை கொண்டு போய் வீட்டு முன்னால் நிறுத்திட்டு இனியாவை கார்லேருந்து இறங்க சொல்லி பாக்யா பக்கத்தில் கூட்டிட்டு போய் நிறுத்தி வச்சுட்டு பாக்யா கிட்ட நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்றாரு. இனியா அங்கே விட்டுட்டு கோபி வந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. கோபி அப்படி போறதே வந்து பாக்யா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோபி வீட்டுக்குள்ள வரதை பார்த்தோன்னா நம்ம ஐயோ வந்துட்டு நான் உங்களுக்காக தான் தூங்காம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோபி உனக்கு நேரமாச்சு, நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதை பார்த்த கமலா வந்து உங்க அப்பா உன்னை விட நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு குத்தி காட்டுறாரு. உடனே ராதிகாவும் உங்க பொண்ணு என்னை பார்த்து என்னெல்லாம் பேசிட்டு போனா அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அதை நினைச்சு நான் கவலைப்படுவேன், வருத்தத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. உடனே கோபி இருந்துட்டு எனக்கு இப்போ பேசுற அளவுக்கு தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ராதிகா இருந்துட்டு பொண்டாட்டிக்கு ஒன்றுனா கேட்கறதுக்கும் கூட துப்பு இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு கோபி இருந்துட்டு இன்னைக்கு தான் இனியா என்கிட்ட மனசு விட்டு பேசினா, இத்தனை நாள் அவங்களெல்லாம் நான் சந்தோஷமா வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. நான் அவங்க கூட எப்போ வரைக்கும் இருந்தோனோ அப்போ வரைக்கும் மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருந்ததா இனியா என்கிட்ட சொன்னா, ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எல்லாமே நாசமா போச்சு, என்னோட பிஸ்னஸ் போச்சு, என்னோட சந்தோஷம் போச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்றாரு. அதுக்கு ராதிகாவும் நானும் உங்களை கல்யாணம் பண்ணி அவமானப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மாறி மாறி வாக்குவாதம் நடந்து பேச்சுவார்த்தை நீண்டுட்டே போகுது. கோபத்தோட உச்சத்துக்கே போன ராதிகா வந்து உங்களை ஒன்றும் யாரும் இங்கே இழுத்து பிடிச்சி வைக்கல, உங்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லைன்னா வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போயிருங்க, உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கோபமா பேசுறாங்க. இதனால கோபி வந்து கோவப்பட்டுட்டு ஒரேடியாக வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இனியா வந்து நான் அப்பா கூட வந்து பீச்சுக்கு போனேன், ரொம்ப நாள் கழிச்சு நான் என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட கொட்டி தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்யா வந்து நீ ராதிகா வீட்டுக்கு இனிமே போகக்கூடாது, அவங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. போமா நீ எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.